ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் சேனல் மூலமாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-20 வரை உள்ள வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எல்லா திருச்சபைகளும் உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதானமான கட்டளை தான் இந்த மத்தேயு 28:18-20 என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற அறைகூவல் என்ன, சவால் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையினுடைய அருட்பணி என்ன, இயேசு இந்த உலகத்துல என்ன அருட்பணியை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார், என்ன செய்ய சொல்லி விட்டு போயிருக்கிறார் என்பதை திருச்சபையாகிய நாம் உணர வேண்டும். இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசியாய் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வார்த்தையினுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், நாம் திருச்சபையாக இருக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லா இடங்களிலிருந்தும் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அருட்பணியின் முக்கியத்துவம் என்பதை உணர வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருச்சபையை கட்ட சொல்லி எங்கேயும் பிரதானமாக ஆண்டவர் சொன்னதாக நாம் பார்க்க முடியாது. மத்தேயுல 16ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்பிய காரியம் என்ன? ஆண்டவர் கட்டிடங்களை கட்டி அழகு பார்க்க சொல்லி எந்த ஸ்தாபனிடத்திலேயோ அல்லது அப்போஸ்தலரிடத்திலேயோ தனிப்பட்ட நபர்களிடத்திலேயோ ஆண்டவர் எந்த ஒரு வரையறையும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துனுடைய நடமாடும் இயக்கமாக மாற வேண்டும், எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும், எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை மக்களுக்கு போதிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் 6 மணி நேரம் சிலுவையில தன்னுடைய ஜீவனை அவர் விட்டு ரத்தம் சிந்தி சபையை சம்பாதித்திருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒஃபெட்ஸ் கயம் என்ற ஒரு யூத ரவி, அந்த யூத ரவியை பார்ப்பதற்கு அமெரிக்காவை சார்ந்த ஒரு சுற்றுலா பயணி வருகிறார். அந்த பிரயாணி அவரிடத்துல வந்து கதவை தட்டி கதவை திறந்து உள்ளே பார்த்தபோது அவர் ஆச்சரியப்பட்டார். என்னவென்றால், அந்த கயம் அவருடைய வீட்டில ஒரே ஒரு கட்டிலும் ஒரு விளக்கு மட்டும்தான் இருந்தது. இதை பார்த்த அந்த அமெரிக்க பிரயாணி கேட்கிறார், கயமினிடத்துல கேட்கிறார், எங்க எந்த பொருளுமே காணமே, எங்க ஐயா என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு அவர் இந்த அமெரிக்க பிரயாணியை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய பொருள் எல்லாம் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு அவர் சொன்னார், நான் ஒரு பயணியாச்சே, நான் ஒரு பிரயாணம் பண்ணக்கூடியவனாச்சே, என்னிடத்தில் எப்படி பொருள் இருக்கும் என்று சொல்லி கேட்டார் சொன்னார். அதற்கு இந்த யூத ரபி சொன்னாரா, நானும் ஒரு பிரயாணி தான், நானும் ஒரு பயணிதான் என்று பதில் கொடுத்தாராம். அப்பொழுதுதான் இந்த அமெரிக்க சுற்றுலா பயணிக்கு ஒரு உணர்வு உண்டானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாவருமே ஒரு பிரயாணிகள் தான், ஒரு பயணிகள் தான், யாரும் ஓரிடத்திலே கூடாரம் போட்டு தங்கக்கூடியவர்கள் அல்ல என்பதை அவர் சிந்தித்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எல்லோருமே நாம் பிரயாணிகள். மாவட்டத்தை விட்டு மாவட்டம், கிராமத்தை விட்டு கிராமம், நாடுகளை விட்டு நாடு, மாநிலங்களை விட்டு மாநிலம் சென்று இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதை இந்த மத்தேயு 28:18-20 சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு திருச்சபையை நாம் பார்க்கும்போது தலைகீழாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய திருச்சபையில் குறைவு. வேதாகமத்திலே கிட்டத்தட்ட 300-350 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று நாம் வாசிக்கும் போது ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 1, 2, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12-17 வரை
ஒரே காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரமல்ல, அவர் புறஜாதிகளுக்கும் நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர். ஆகவேதான் ஏசாயா சொன்னார், இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு அதையே கோடிட்டு எழுதுகிறார், இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயாவினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட மக்களுக்காக மாத்திரமே இந்த உலகத்தில் வந்து மரித்தவர் அல்ல, எல்லோருக்காகவும் அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆகவேதான் கடைசியாய் அவர் சொல்லும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் என்று சொல்லி அவர் எல்லோரையுமே சந்திக்க நமக்கு சவால் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே லூக்கா நற்செய்தியாளன் எழுதும் போது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயா, சமாரியா, எருசலேம், பூமியின் கடைசி வரையந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று பூமியின் கடைசி வரை செல்ல வேண்டும் என்பதை லூக்கா நமக்கு குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம நிருபத்திலே 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், அவருடைய ஊழியத்தை பற்றி சொல்லுகிறார், எருசலேம் முதல் இல்லிருக்கும் வரை நான் பூரணமாய் சுவிசேஷத்தை அறிவித்தேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். 3 மிஷனரி பிரயாணங்களை செய்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தன்னுடைய வாழ்நாட்களை நேரத்தை அவர் கழிக்கவில்லை, மாறாக அவர் எல்லா இடங்களுக்கும் சென்றார் என்று வேதம் சொல்கிறது. சரித்திரத்தை புரட்டி பார்க்கும்போது இயேசுவோடு இருந்தவர்கள் எருசலேமிலேயே தங்கிவிடவில்லை. பல சவால்கள், பல போராட்டங்கள் எல்லாம் இருந்தும் கூட நாடுகளை விட்டு, கண்டங்களை விட்டு கண்டம் வந்து இயேசுவை பற்றி அவர்கள் அறிவித்தார்கள். அதற்கு ஒரு சான்றுதான் அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, சென்னை பகுதியிலே வந்து மயிலாப்பூரிலே இயேசுவை பற்றி அவர் சொல்லி ஈட்டியினால் அவர் குத்தப்பட்டு மரித்தார் என்பதை இந்த சரித்திரம் நமக்கு குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதுமாக செல்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் போய் ராஜ்யத்திற்குரியதை நான் சொல்றதை நீ போய் பேசு என்று எரேமியாவின் இடத்துல ஆண்டவர் சொல்றார். அதாவது ஆண்டவருடைய கட்டளை என்ன? நான் அனுப்புற எல்லா இடத்துக்கும் போய் என்று சொல்லுகிறார். ஆகவே திருச்சபை என்பது சென்று கொண்டே இருக்க வேண்டும். அது ஓரிடத்திலே இருக்கக்கூடிய அல்லது கட்டடத்திலே ஏதோ ஒரு கூடாரத்திலே வசிக்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்த கூட்டம் அல்ல, ஆண்டவருக்காக பயன்படுகின்ற கூட்டம். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். ஒரு மனிதன் சொன்னார், the church must send or the church will end. ஒரு திருச்சபை என்பது ஜனங்களை அனுப்பப்படாவிட்டால் அந்த திருச்சபை அப்போதே இறந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார். இன்னொரு மனிதன் சொல்லுகிறார், the whole church take the whole gospel to the whole world என்றார். ஒரு திருச்சபை என்பது முழு சுவிசேஷத்தையும் முழு உலகத்திற்கும் சுமந்து செல்லக்கூடியது என்பதை ஒரு மனிதன் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவிற்கு நம்முடைய தரிசனத்திலே விரிவடைந்திருக்கிறோம், நம்முடைய திருச்சபையினுடைய எல்லை எந்த அளவிற்கு விரிவடைந்திருக்கிறது. காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டின் இறுதி கட்டத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். 2025 நாம் நம்முடைய தரிசனத்திலே எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எப்போது நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அப்போதுதான் ஆண்டவர் நம்மை அனுப்ப முடியும், அப்போதுதான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும். இந்த உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு அப்போலஜிஸ்டிக்ஸ், ஒரு தற்காப்பு பேச்சாளர் என்று சொன்னால் ரவி சகரியாஸ் என்பவரை தான் சொல்ல முடியும். அவர் அந்த அளவிற்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு விரோதமாய் எழுப்புகின்ற எல்லா கள்ள உபதேசத்திற்கும் எதிர்த்து அவர் பதில் கொடுத்திருக்கிறார். 1946ஆம் ஆண்டு பிறந்தவர், 2020ஆம் ஆண்டு மரித்து போனார்.
அவர் சென்னை பகுதியிலே அவர் பிறந்தார். சென்னை பகுதியிலே பிறந்தவர் விமான படைக்கு தன்னுடைய இன்டர்வியூக்கு அவர் சென்ற போது அவர் நிராகரிக்கப்பட்டார். நிராகரிக்கப்பட்ட போது அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் அவரை உலகம் முழுவதும் பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட 70 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு அவர் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஆண்டவர் அவர் அழைத்து சென்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சென்னையில பிறந்த ஒரு மனிதனை 70 நாடுகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய வல்லமை படைத்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வெள்ளை மாளிகையிலே சிறப்பு செய்தியாளராக, சீஃப் கெஸ்டாக அவர் அழைக்கப்பட்டார் என்று வரலாறு சொல்லுகிறது. அவர் அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு புத்தகம் கடவுள் இன்றி மனிதன் வாழ முடியுமா என்ற ஒரு புத்தகம் பிரசித்தி பெற்ற புத்தகமாக அநேகரால் வாசிக்கப்பட்டு மனம் திரும்பின ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்தகமாய் காணப்பட்டது. ஆகவே இந்த நாளில கூட யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டடத்தை கட்டி சுகபோகமாக அவர்கள் வாழவில்லை. இன்று எங்கு பார்த்தாலும் கட்டடங்கள் பெரிதாக இருக்கிறது. 700 கோடியிலே திருச்சபை, 500 கோடியிலே திருச்சபை கட்டுகிறார்கள். ஆனால் முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவர்களை பற்றி வேதாமத்தில் நாம் பார்க்கும்போது எபிரேயர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 35-38 வரைக்கும் வாசிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாடுகள் இருந்தது. அவர்களை வாளால் அவர்கள் அறுக்கப்பட்டார்கள். அவர்கள் மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். எண்ணெய்களில் போடப்பட்டார்கள். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆனாலும் சுவிசேஷம் சொல்வதை அவர்கள் நிறுத்தவில்லை. எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் இயேசுவுக்கு அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 4:17-19 வரை வாசிக்கும் போது அங்கே பேதுரு யோவானையும் கூப்பிட்டு மிரட்டுகிறார்கள். நீங்கள் எவ்வளவு வேணும் இயேசுவின் நாமத்தை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி. அப்போது அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுக்குரியதை நாங்கள் எப்படி பேசாமல் இருப்பது என்று சொல்லி மிரட்டின பிறகும் சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எதிர்ப்புகள் இருந்தது. கிட்டத்தட்ட 7 விதமான எதிர்ப்பு குழுக்களை தாண்டிதான் இயேசு இந்த பூமியிலே சுவிசேஷம் அறிவித்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற எதிர்ப்புகள் எல்லாம் ஒரு எதிர்ப்புகள் அல்ல. அனுதினமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்வதற்கு நமக்கு பல தடைகள் உண்டாகலாம், பல மனிதர்கள் எழும்பலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவிக்கிறார்களோ அவர்கள் பாதங்கள் அழகானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே புறப்பட்டு செல்வோம். இந்த உலகத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்க முடியும். மனிதர்கள் வாழ்க்கையில நாகரிகத்தை உண்டாக்க முடியும். மனிதனுடைய வாழ்க்கையிலே நரகத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்குரிய வல்லமையை திருச்சபைக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை கேட்கிற நாம் புறப்பட்டு சென்று இயேசுவுக்காக நற்செய்தி அறிவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நம்மை ஆண்டவர் பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களுக்கு கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமது கரத்தில் எங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நற்செய்தி அறிவிக்க பாத்திரர்களாக நீர் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல திருச்சபையை நம்பி ஆண்டவர் இருக்கிறீர். எங்களை நம்பி பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். நாங்களோ நவீன காலத்திலே திருச்சபையினுடைய செயல்கள், திருச்சபையினுடைய ஆண்டவரே பலவிதமான சடங்காச்சார முறைகள் எல்லாம் இன்றைக்கு சுவிசேஷத்துக்கு தடையாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் உடைத்து நீர் எங்களை பயன்படுத்தும். உடைய கரத்திலே தாழ்த்துற பெருமையாக மீட்பெருமுள்ள ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.